இன்றைக்கு இலங்கையிலே இப்படி ஒரு படகு கரை ஒதுங்கி இருக்கிறது. அதற்குள் 35க்கு மேற்பட்ட சிறுவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் வங்கதேசத்திற்கு கடல் வழியாகவும் தரை வழியாகவும் காடுகள் வழியாகவும் தப்பிப்போன காட்சிகளை எல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எப்படி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் கொன்று குவிக்கப்படுகிறார்களோ, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உண்பதற்கு உணவில்லாமல் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதே நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ரக்கேன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டு படகுதான் தற்போது கரையொதுங்கி கொண்டிருக்கிறது. அந்த படகுக்கு அருகாமையில் சென்று அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உணவுகளையும் உலர் உணவுகளையும் இலங்கையினுடைய நாவல் போர்சஸும் இலங்கையினுடைய போர்சஸும் இணைந்து வழங்கி இருக்கிறார்கள். இப்படி ஒரு கப்பல் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் இலங்கையினுடைய முல்லைத்தீவு கடற்பரப்பிலே மியன்மரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டு படகு கரையொதுங்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுமார் 100 தொடக்கம் 105க்கு உட்பட்ட சகோதரர்களை கொண்ட ஒரு நாட்டு படகுதான் தற்போது கரையொதுங்கி கொண்டிருக்கிறது. அந்த படகுக்கு அருகாமையில் சென்று அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உணவுகளையும் உலர் உணவுகளையும் இலங்கையினுடைய நாவல் போர்சஸும் இலங்கையினுடைய போர்சஸும் இணைந்து வழங்கி இருக்கிறார்கள். இப்படி ஒரு கப்பல் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை முல்லைத்தீவு கடலிலே மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முல்லைத்தீவு மீனவ சகோதரர்கள் தங்களுடைய மீனவர் சங்கத்திற்கு சொன்ன தகவலோடு உடனடியாக அவர்கள் இலங்கையினுடைய போர்சஸுக்கும் நாவல் போர்சஸுக்கும் இந்த தகவல்களை தெரிவித்திருந்தார்கள். உடன் அந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய காவல் துறையினர் அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை தற்போது வரைக்கும் வழங்கி இருக்கிறார்கள். இலங்கையினுடைய கடற்பரப்பிலே அவர்கள் தற்போது தஞ்சமடைந்திருக்கிற காரணத்தினால் இலங்கை அவர்களை மீட்டெடுக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கடந்த காலங்களிலே இப்படி மியன்மரில் இருந்து தப்பித்து வந்த அகதிகளாக வந்த சகோதரர்களையும் இலங்கையினுடைய கடற்பரப்பிலே அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் அவர்களை மீட்டெடுத்து இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இந்த சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. முதன்மையாக யார் இந்த ரோஹிங்கிய அகதிகள், ஏன் இப்படி கடலிலே தத்தளித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே கடல் வழியாக நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பித்து செல்லுகிற வளமைகள் உலகம் பூராகவும் இருக்கிறது. கீழைத்தேய நாடுகளில் இருந்து மேற்கு நாடுகளில் குடிபெயர்வதற்காக லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதே போன்று நாடுகளில் வாழ முடியாத நிலை ஏற்படுகிற போது அந்த நாட்டிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நாடு விட்டு நாடு தாவுகிறவர்களை நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே சிரியாவில் அசதினுடைய ஆட்சி இருக்கும் போது இப்படி பல லட்சக்கணக்கானவர்கள் தப்பியோடிய வரலாறுகளும் இருக்கிறது. இந்த நிலையில கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மியன்மரில் இருக்கக்கூடிய மியன்மர் இனக்குழுவாக இருக்கிற ரோஹிங்கியா இனக்குழுவினர் மீது மியன்மருடைய ராணுவம் நடத்தி வந்த தாங்க முடியாத கொடூர பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அங்கிருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அருகிலே இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் தப்பி ஓடினார்கள். இந்தியாவினுடைய குஜராத், ஜம்மு போன்ற பகுதிகளுக்கு தப்பி ஓடினார்கள். அருகிலே இருந்த பங்களாதேஷுக்கு தப்பி ஓடினார்கள். இந்த நேரத்தில் சில பேர் இலங்கைக்கும் தப்பி வந்திருந்தார்கள். இலங்கையிலே இனவாதம் உச்சத்தில் இருந்த நேரத்தில் அவர்களை வைத்து பாதுகாக்க கூடாது என்று பல இனவாதிகள் கருத்து சொல்லிக் கொண்டிருந்த குழப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட அப்போதைய அரசாங்கங்கள் சர்வதேச சட்ட விதி பிரகாரம் அவர்களுக்கு தேவையான சில வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இப்பொழுதும் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மியன்மரில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியா அகதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் 1200 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு பழமையான சமூகம் என்பதுதான் ரோஹிங்கியாவுடைய வரலாறு மட்டுமல்ல, மியன்மருடைய வரலாறும் கூட. பழைய பர்மா என்று அழைக்கப்படக்கூடிய மியன்மருடைய ரக்கேன் மாநிலத்தில் தான் இந்த ரோஹிங்கியா என்று சொல்லக்கூடிய இனக்குழுவினர் வாழ்ந்து வருகிறார்கள். 2024ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்கியதை போன்று இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை
கல்வி ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில பல மாணவர்களிடமிருந்து கடந்த ஆண்டை போன்று எங்களுடைய கல்விக்கான உதவிகள் உங்களிடமிருந்து கிடைக்குமா என்கிற கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு உதவுகிற திட்டத்தின் அடிப்படையில் இம்முறையும் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கையளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த வீடியோவினூடாக நாம் கேட்க விரும்புகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் இந்த சேவையை செய்திருக்கிறோம். அவர்களுடைய பாடசாலைகளுக்கு தேடி சென்றே இந்த உதவிகளை வழங்கி இருக்கிறோம். நாட்டின் பல பாகங்களிலும் இந்த உதவிகளை நம்மால் செய்ய முடிந்தது. கொழும்பில் கூட இறுதியாக 1000 மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை பேக்குகளை நாம் மொத்தமாக கொடுத்த நிகழ்வையும் நடத்தி முடித்திருந்தோம். இப்படி நம்முடைய இந்த காரியங்கள் அத்தனையுமே இறை பொருத்தத்தை நாடித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தருகிற உதவியை கொண்டு நீங்கள் இறை பொருத்தத்திற்காக அந்த உதவியை செய்கிறீர்கள். அதை அப்படியே அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற, தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கல்விக்காக உதவுவது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சதகா தான தர்மமாக இருக்கிறது. இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஒரு மாணவனுக்காக செய்கிற கல்வி உதவி அவன் படித்து பெரியவனாக மாறி மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்கிற அனைத்து நல்ல காரியங்களில் இருந்தும் நமக்கான ஒரு பங்களிப்பையும் இறைவன் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு நட்பணியாக இருக்கிறது. எனவே ஜாதி மத இன குல வேறுபாடு இல்லாமல் மாணவர்களுக்கான இந்த உதவியை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய இந்த திட்டத்திலே அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைக்கிறோம். நீங்கள் ஒரு மாணவனுக்கு உதவ விரும்பினால் ஒரு மாணவனுக்கு கூட நீங்கள் உதவ முடியும். 10 பேருக்கு உதவ விரும்பினால் 10 பேருக்கு உதவுங்கள். 100 மாணவர்களுக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றால் தாராளமாக உதவுங்கள். இப்படி நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு உதவ நினைத்தாலும் தாராளமாக உதவ முடியும். அந்த காரியங்களை மிகச்சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேவைப்பட்ட இடங்களை நேரில் சென்று நாமே அவதானித்து அவர்களுக்கு தேவையானதை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம். இம்முறையும் அதே அடிப்படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நட்பணியில் நீங்களும் கைகோர்க்க முன்வாருங்கள். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். 11 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதிகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் வங்கதேசத்திற்கு கடல் வழியாகவும் தரை வழியாகவும் காடுகள் வழியாகவும் தப்பிப்போன காட்சிகளை எல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எப்படி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் கொன்று குவிக்கப்படுகிறார்களோ, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உண்பதற்கு உணவில்லாமல் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதே நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ரக்கேன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஈவு இரக்கமற்ற அநியாயங்கள் ரக்கேன் மாநிலத்திலே நடைபெற்று வருகிறது. ரோஹிங்கியாக்களுக்கு உடனடியாக பிரஜா உரிமை வழங்க வேண்டும் என்று ஐநா அறிவித்தும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் ஐநாவினுடைய எந்த ஒரு கட்டளைகளையும் காதில் வாங்காமல் இருக்கிறது மியன்மருடைய ராணுவ அரசாங்கம், ராணுவ ஆட்சியாளர்கள். இப்படியான ஒரு நிலையில தான் இன்றைக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தங்களுக்கு பிரஜா உரிமை வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களையும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் சர்வதேச மட்டத்திலே குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. நாதியற்ற சமூகமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே வருத்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில தான் எங்களுக்கு நாங்கள் தான் தீர்வு, எங்கள் உரிமையை நாங்களே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உரிமைக்காக போராடுவதற்காக சில சர்வதேச நாடுகளுடைய ஆதரவோடு ரக்கேன் மாநிலத்திலே ரக்கேன் மக்களுடைய பாதுகாப்பு படைப்பிரிவு என்கிற ஒரு போர்சஸை உருவாக்கி, நாங்கள் ஒரு ராணுவத்தை உருவாக்கி அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கிருக்கக்கூடிய கொடூரமான இந்த ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்பதாக அங்கிருந்த ராணுவத்தினுடைய ஒரு பாரிய முகாமையே இந்த கிளர்ச்சி குழுவினர் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்திருப்பதையும் நீங்கள் சர்வதேச ஊடகங்களில் பார்த்திருக்க கூடும். இப்படியான ஒரு நிலையில தான் அங்கு மீண்டும் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இலங்கையிலே இப்படி ஒரு படகு கரை ஒதுங்கி இருக்கிறது. அதற்குள் 35க்கு மேற்பட்ட சிறுவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இப்படி இலங்கைக்கு மியன்மர் அகதிகள் வந்த நேரத்தில் பல சட்டத்தரணிகள் முன் வந்து அவர்களுக்காக வழக்குகளில் வாதாடி இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடி இருந்தார்கள். சட்டத்தரணி ஷிராஸ் நூர்தீன் அவர்கள், சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் போன்றவர்கள் எல்லாம் இதற்காக முன்னின்ற காட்சிகள் எல்லாம் கடந்த
காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போன்று இம்முறையும் இந்த மக்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக, சர்வதேச உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சட்டத்தரணிகள் முன்வர வேண்டும், முஸ்லிம் தலைவர்கள் முன்வர வேண்டும். மனிதநேயம் கொண்ட அத்தனை பேரும் இதற்காக குரல் எழுப்ப வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள். இன மத குல பேதங்களை தாண்டி மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். மனித உயிர் புனிதமானது என்பதுதான் அனைவருடைய பார்வையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை சட்ட ரீதியாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைய பெற்றுக் கொடுக்கக்கூடிய, ஜனநாயக முறைப்படியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முனைப்பிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய நமது தலைவர்களும் நம்முடைய முக்கியஸ்தர்களும் நம்முடைய சட்டத்தரணிகளும் இதற்கான தங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, அடுத்தடுத்ததாக இவர்களுக்காக வரக்கூடிய செய்திகள் இருக்கிற நேரத்தில் அவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ASMISC டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக அதையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.